பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் யாவரும் அவரை நோக்கி பார்ப்போமாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலியாவை பின்பற்றின எலிசா. அவர் எலிசா 12வது ஏர் பூட்டி கொண்டிருந்த போது அவன் இருக்கும் இடம் வரை வந்து தன்னுடைய சால்வையை எலிசாவுக்கு போட்டார். ஆனால் என் தாய் தகப்பனை பார்த்துவிட்டு நான் வருகிறேன் என்று எலிசா கடந்து சென்று தன்னுடைய ஏர் மாடுகளை அடித்து ஏர் முட்டிகளை உடைத்து சமைத்து ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்துவிட்டு எலியாவை பின்பற்றினான். இந்த நாட்களும் கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரான நாம் ஒவ்வொருவரும் எதை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய மேன்மை எதுவாக இருக்கிறது? அநேக நேரங்களிலே நம்முடைய உழைப்பையும் நம்முடைய சாமர்த்தியத்தையும் நம்முடைய செல்வாக்கையும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஏர் மாடுகள் எதை காட்டுகிறது? நம்முடைய பாடுகளை காட்டுகிறது. அநேக நேரங்களில் நம் படுகிற பாடுகளை தான் நாம் பார்க்கிறோமே வெளியே கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பட்ட பாடுகளை மறந்து போகிறோம். அந்த பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த அவருடைய பாடுகள், அவர் பாடுகளினாலே அநேக ஐஸ்வர்யங்களை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகளை மேன்மைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய பாடுகளை மறந்து விடுவோம். பாடுபடுகிறவர்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். ஆனால் நாம் வருகிற பாடுகளையே நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. பாடுகளையே நோக்கி பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவின் பாடுகளை மேன்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய பாடுகளை பிதாவின் சித்தத்துக்கு ஆகாரமாக்கி பிறருக்கு நன்மை உண்டாகும்படி அதை மறந்து விட வேண்டும். பாடுபடுகிறதுனால் பிறருக்கு நன்மை உண்டாகும். நீதி செய்து பாடுபடுவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் அதை மேன்மை பாராட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, வரங்களை, கிருபைகளை, வல்லமைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சரீரபுரமான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஆகவே நாம் பாடுபடுகிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பாடுகளை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவின் பாடுகளுக்காக அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் பாவம் அறியாது பாவம் செய்யாது நம்முடைய பாவத்துக்காக பாடுபட்டார். நம்முடைய மரண பரியந்தமும் அதற்காக நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். அவர் நமக்காக பட்ட பாடுகளுக்காக அவருடைய இருதயம் மகிழத்தக்கதாய் அவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அவர் சிலுவிலே நமக்காக பாடுபடாவிட்டால் நமக்கு ரட்சிப்பில்லை. நம்முடைய ஏர் முட்டிகளை நாம் உடைப்போம். நம்முடைய தொழில், நம்முடைய பிசினஸ், நம்முடைய அந்தஸ்து எல்லாத்தையும் உடைத்து அக்கினிலே எரிப்போம். எல்லாவற்றையும் வறுமையாக்கி கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கிறிஸ்துவின் பாடுகளினால் வரக்கூடிய தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். அவருடைய கிருபை வரங்கள் வெளிப்படட்டும். அவரை கொண்டு சகல நற்கிரியிலும் செய்யும்படி ஆயத்தப்படுவோம். இனி காலம் செல்லாது. நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். தேவனுக்காக செயல்பட வேண்டும். எலிசாவை போல எழுப்பி பிரகாசிங்கள். பலத்த காரியங்களை செய்யும்படி உங்களை வெறுமையாக்குங்கள். உங்களுடைய ஏர் முட்டிகளை உடைத்து காளைகளை சமைங்க. உங்களுடைய உழைப்புகளை பிதாவின் சித்தமாக்குங்க. அதை மேன்மையை பாராட்ட வேண்டாம். பிதாவின் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. அநேகருக்கு நீங்கள் ஆகாரமாய், உங்களுடைய உழைப்பு அநேகருக்கு ஆகாரமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனுக்காக நற்கனி கொடுக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை நேசித்து அழைக்கிறார். இது சும்மா இருக்க வேண்டிய காலம் அல்ல. இயேசுவை பின்பற்றக்கூடிய காலம். இயேசுவுக்காக ஊழியம் செய்யக்கூடிய காலம். இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை நற்கிரிகளை நடப்பிக்க வேண்டிய காலம். உங்களை அர்ப்பணிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்பும் இறக்கம் நிறைந்தவரை அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எலும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். நற்குல சிராட்சை கொடிகளாய் இயேசுவை அநேகருடைய தாகத்தை தீர்க்கட்டும் ராஜா. அநேகருக்கு ஆகாரமாய் இவருடைய உழைப்பு மாறட்டும். இவருடைய நீதி மாறட்டும். கிறிஸ்துவை உயர்த்தி இவர்கள் தாங்கள் எல்லா நற்கிரியினாலும் பாடுகளினாலும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆகாரமாய் மாறும்படி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவித தடைகளையும் மாற்றுகிறோம். கட்டுகளை அறுக்கிறோம். தேவன் விடுவிக்கப்பட்டவர்களாய் ஊழியத்தை நிறைவேற்றட்டும். தன்னைத்தான் மேன்மைப்படுத்தாதபடி, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய ஆஸ்தியை மேன்மை பாராட்டாதபடிக்கு
கிறிஸ்துவின் பாடுகளை, கிறிஸ்துவின் ஊழியத்தை, கிறிஸ்துவின் தியாகத்தை மேன்மை பாராட்டி அதற்காகவே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்துவையே பந்தய பொருளாய் வைத்து ஓடட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். மேன்மைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் யாவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆம். காட் பிளஸ் யூ. இந்த 14வது கிருபை வரங்களை பெற்றுக்கொள். இந்த வீடியோவை நீங்களும் கேட்டு அநேகருக்கு அனுப்பி அநேகர் பிரயோஜனம் அடையும்படி உதவி செய்யுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.